ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஒரு விலாகாக நான் சொல்ல போகிறேன். ஒரு விலாகாக நம்ம பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அயில மீன் குழம்பு அயில மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அயில மீனும் பாறையும் வாங்கிட்டு வந்தாங்கன்னு உங்ககிட்ட நான் காலையிலே சொல்லியிருந்தேன். இப்போ அதைத்தான் நான் எப்படி குழம்பு வச்சு எப்படி பொரித்தேன் என்னோடய ஸ்டைலில் நான் வச்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். நாங்கள் எப்போயுமே தேங்காய் எண்ணெய் தான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஏன்னா 2 நாள் மழை பெஞ்சதில்லை, அந்த மழைக்கு குளிருக்கு கட்டி ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு பெரிய கரண்டி நிறைய ஒரு தேங்காய் எண்ணெய், அந்த கரண்டி நிறையா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த தேங்காய் எண்ணெய் கட்டியாக இருந்ததுனால உரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் அது தெரியும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். கடுகு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நான் வெந்தயமே எடுத்துக்கிடுவேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு குக்கரில் வச்சுருந்தேன். அதோட சவுண்டு வேறு கிசு கிசுன்னு வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நான் எப்போயுமே சாதம் வடிக்க தான் செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சதுனால பொண்ணு பசிக்குதுன்னு சொன்னதுனால டக்குன்னு குக்கரில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் குக்கரில் வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே சண்டே பயங்கர பசியில் இருப்போம். அது மீன் குழம்புனா கேட்கவா வேணும், கூட கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அடுப்பில் குக்கரை வச்சுட்டு இந்த அடுப்பில் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வச்சிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டாச்சு, வெந்தயத்தையும் போட்டாச்சு. இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் அதோட அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டை தோலை மேத்தோலை மட்டும் உரிச்சிட்டு 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை என் கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை தான், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூண்டையும் போட்டுட்டு அந்த கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதை நல்லா நம்ம வதக்கணும். அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிறது முடியே நல்லா வதக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், வீடே கம 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 கமன்னு மணக்கும். அந்த பூண்டு நம்ம அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா வீடே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். ஒரு குட் வைப்ரேஷன் மாதிரி சொல்லலாம், அந்தளவுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் பொதுவாக நம்ம எடுத்துக்கணும். சின்ன வெங்காயமும் ஒரு 3 தக்காளியும், நான் சின்ன வெங்காயம் ரொம்ப பொடுசாக இருந்ததுனால கட் பண்ணலை, அப்படியே போட்டுட்டேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சு போட்டாச்சு. இது வதங்குறதுக்கு நம்ம இப்படியே வதக்கினா சீக்கிரம் வதங்காது. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். அதனால் கொஞ்சம் உப்பும் சேர்த்தாச்சு. உப்பும் சேர்த்து லேசாக 2 கிண்டி ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கு ஊடால மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 டைம் 2 டைம் அப்போக்கப்போ திறந்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிடுவேன். அப்போ கொஞ்சம் அந்த தக்காளியோட எசன்ஸில் சாரெலாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஊடால ஒரு 2 தடவை நான் மசித்தேன். கேமரா கொஞ்சம் மங்கலாக தெரியுதா, அந்த அளவுக்கு ஆவி வந்துச்சு. இப்போ கரண்டி வச்சு திருப்பி இன்னும் கொஞ்சம் கூட நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த தோலெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதான் தக்காளி முழு தக்காளியாக இல்லாமல் தோல் எல்லாமே நல்லா சேர்த்து ஒன்றா மசிச்சு விட்டோம் அப்படின்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த தக்காளியோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குச்சு அப்படின்னா குழம்பு சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நான் குழம்பு மசாலா தூள் தான் போடுறேன். இந்த கடையில் வாங்குகிற மீன் குழம்பு, மீன் ரோஸ்ட் அந்த இது எதுவுமே நான் போட மாட்டேன். இதுலேயே நான் எல்லாமே சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாமே சேர்த்துருக்கிறேன். அதனால் இதை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து லேசாக அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கியாச்சு. 2 வதக்கின உடனே தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இது கூட புளியை ஊற வச்சு புளியும் நல்லா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த கொஞ்சம் ஊடால கேப் இருக்குல்லையே, அந்த நேரங்களில் நல்லா புளியும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 2 கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் புளி தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா இதோடய சேர்த்து ஒரு சில புளி தண்ணி ஊற்றிடுவாங்க. நான் அப்படி ஊற்ற மாட்டேன். ஏன்னா அந்த மசாலா வாசம் கொஞ்சம் அந்த புளியோடு சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச புளி தண்ணியுமே நம்ம ஊற்றியாச்சு. இதே நல்லா ஒரு கிண்டி இப்போ புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதனால் திருப்பி ஒரு லெட்டை போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 4-5 நிமிஷத்தில் நல்லா சலசலன்னு கொதித்து வீடு ஃபுல்லாகவே அந்த மசாலா குழம்பு மீனே நம்ம போடாட்டாலும் பரவாயில்ல, அந்த பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே வீடு ஃபுல்லாக கம 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 கமன்னு ஒரு மணக்கிற மாதிரி கொதிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனம் இருக்கும். இப்போ மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் குக்கர் ஊடால ரைஸ் இறக்கி வச்சாச்சு. அதே அந்த குக்கர் வச்ச அந்த அடுப்புலேயே ஒரு தவா வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம மீனை நல்லா மசாலா தடவி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் 2 வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஏன்னா மீன் குழம்பு கொதிக்க தட்டியும் மசாலா கொதிக்க தட்டியும் சும்மா தானே இருப்போம். அதனால் அப்போ இதையும் போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா முருக விட்டுறலாம். கொஞ்ச நேரம் இதுவும் நல்லா மீன் ரோஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு ஊடால பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு சொல்லிட்டு நான் போய் திறந்து பார்த்தேன். திறந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா அது நல்லா சலசல நல்லா கொதிச்சு அதோட ஸ்மெல் எல்லாம் நல்லா வந்துச்சு. அப்போ நம்ம வினிகர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை எங்கள் வீட்டுக்கார் எடுத்து உள்ளே போட்டாங்க.
ஏன்னா நான் மீனோ சிக்கனோ எதுவும் நம்ம வினிகர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றப்ப வந்து நம்மளுக்கு ஒரு அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் கழுவுன மீனை வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த குழம்பு கொதிக்குதுல அதில் போட்டுட்டு இருந்தாங்க. இது கூட நான் வந்து மீனை திருப்பி போட்டுட்டேன். ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டதை செகண்ட் டைமாக நான் மீனை திருப்பி தோசை தவாவில் போட்டுட்டேன். இது ஒரு பக்கம் பொரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இது கூட எங்கள் வீட்டுக்காரர் மீனையும் ஃபுல்லாக போட்டாங்க. மீனை போட்டதுக்கப்புறம் சரி கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு மீன் வேகணும்ல, அதனால சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு இதை போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி மீன் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு லெட் போட்டு திருப்பி நான் அந்த இதை வந்து நான் மூடி வச்சுட்டேன். எப்படியும் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆகணும். 5 நிமிஷம் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து மசாலாலாம் இப்போ கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. இன்னும் மீன் வேகிறது தான் நம்மளுக்கு. அதனால் அது வேகட்டும்னு சொல்லி அதை நெட் போட்டு மூடி வச்சாச்சு. இது கூட நல்ல மீனை திருப்பி ஒரு 2-3 வாட்டி நல்லா திருப்பி போட்டு மீன் பார்த்திங்கன்னா நல்லா கிரிஸ்பியாக மொறுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு சூடாக ஹாட் பாக்ஸில் சுட வந்து பொரிச்ச மீனை வந்து எடுத்து வச்சுக்கலாம். 4 மீன் மட்டும் தான் போட்டேன். இதில் இருக்கிற மண்டையெல்லாம் கூட நான் திருப்பி குழம்புல போட்டேன். ஏன்னா பொரிச்ச மீனில் இருக்கிற மண்டையை வந்து யாருமே சாப்பிட மாட்டோம். அதை குழம்புல போட்டோம் அப்படின்னா அதோட எசன்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கி மீன் குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதுக்காண்டி தான். இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. மீனை வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து நம்ம மூடி வச்சுட்டோம். இப்போ இந்த வேலை முடிஞ்சு போச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மீன் குழம்புமே வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. சரி இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் விட்டுருந்தேன். பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து நான் மீன் குழம்பு வைப்பேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து குக்கரு மீன் எல்லாமே வந்து நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டு இந்த மீன் குழம்பு ஒன்று தான் பாக்கி. இதையுமே வந்து இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம ஊற்றி கொண்டு போய் சாப்பிட்ற இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா சுட வந்து ரைஸு அப்புறம் கொஞ்சம் ரசம் இருந்தது. ரசத்தையும் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அதையும் வந்து வச்சுட்டேன். யாராவது கொஞ்சம் ரசம் சாப்பிடணும் போல் தோணுச்சு அப்படின்னா வந்து ரசத்தையும் வச்சுக்கிடுவாங்கல்ல, அதனால் வந்து அதையும் ஒரு அடுப்பில் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்து நைட்டு வச்ச ரசம் தான் இருந்தாலும் காலையில் இப்போ கொஞ்சம் வேணால் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அடுப்பை வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். மீன் குழம்பு சுட ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றது ஹாலில் தான் போய் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து ரசமும் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. அதையும் வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதையும் கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சாதத்தில் இந்த சுட வந்து அயில மீன் குழம்பை வந்து இதில் வந்து முள்ளெல்லாம் அவ்வளோ இருக்காதுங்க. நல்லா கறிலாம் நல்லா நிறையா இருக்கும். நடுவில் ஒரு முள் தான் எக்ஸ்ட்ரா, வேணால் சைடில் 1-2 முள் இருக்கும், அவ்வளோதான். மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டு தான், அவ்வளோலாம் அதிகமாகலாம் கிடையாது. கிலோ வந்து 200 ரூபா தான் வாங்கினாங்க. நீங்களும் பிடிச்சிருந்தா வாங்கி குழம்பு வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.